நான் இப்ப எங்க போயிட்டு வரேன்னு தெரியுமா? துளசிய ஸ்டேஷன்ல இருந்து ஜெயிலுக்கு மாத்திட்டாங்க. அதுவாச்சும் தெரியுமா உனக்கு? என்ன நடந்துச்சுன்னு தெரிஞ்சுக்காம கோவத்துல நீ எடுத்த முடிவுனால இப்ப ஒரு பொண்ணோட வாழ்க்கையே கேள்விக்குறியாயிடுச்சு. அதுவாது உனக்கு தெரியுமா? வாழ்க்கையை வெறுத்து போன மாதிரி பேசிட்டு இருக்காடா. ஏண்டா ஏண்டா துளசிய புரிஞ்சிக்காம இப்படி மனசாட்சியே இல்லாம நடந்துக்கிற? யாருக்கு? எனக்கு மனசாட்சி இல்லையா? அவ என் அம்மாவை கொண்டிருக்காப்பா, அதனாலதான் அவ ஜெயில இருக்கா. இதுக்கு எதுக்கு நீங்க ஃபீல் பண்றீங்க? என்னமோ வேணும்னே நான் தான் பழி வாங்கின மாதிரி பேசிட்டு இருக்கீங்க. டேய், அவ கொல்லலடா, கொல்லல. அவதான்ப்பா கொன்னா, அவதான் கொன்னா. வலிக்குதுப்பா, உள்ளுக்குள்ள அவ்வளவு வலிக்குது. அம்மாவை கொலை பண்ணதுக்கு அவளை தூக்கில போட்டா கூட தப்பு இல்லப்பா. விஸ்வா, கோவம் கண்ணை மட்டும் இல்லடா, உன்னோட மனசாட்சியை சேர்த்து மறைக்குது. யார் என்ன பண்ணிருப்பாங்கன்னு யோசிச்சு பார்க்க மாட்டேன். டே, நம்ம துளசி அப்படிப்பட்ட பொண்ணாடா? அவ உங்க அம்மாவை கொன்னு இருப்பாளாடா? எப்படிடா, எப்படி இப்படி நாக்குல நரம்பு இல்லாம உன்னால பேச முடியுது? உன்னால துளசி அங்க வாழ்க்கைய வெறுத்து போன மாதிரி பேசிட்டு இருக்காடா. ஏற்கனவே ஒரு ஆளை இழந்துட்டு நிக்கிறோம். இருக்கிறவங்களாத ஒத்துமையா இருக்கணும்டா. நீ இங்கேயும் துளசி அங்கேயும் நல்லாவாடா இருக்கு? இது பாரு விஸ்வா, நல்லா புரிஞ்சுக்க சொல்றேன். உன்னோட இந்த பிடிவாதம் எல்லாரையும் கஷ்டப்படுத்துதுடா. ஒழுங்கா துளசிய போய் பார்த்து பேசு. நீ பேசினாதான் அவ கொஞ்சமாவது நிம்மதியாவா. அதை விட்டுட்டு நீ வீம்பு புடிச்சுக்கிட்டு இருந்தேன்னா அப்புறம் நான் மனுஷனாவே இருக்க மாட்டேன்டா, மனுஷனாவே இருக்க மாட்டேன். சின்னத்த போற போக்க பார்த்தா விஸ்வா மாமாவோட மனச மாத்தி பிரச்சனைய முடிச்சு வச்சிருவாரு போல இருக்கே. ஆமா லக்ஷ்மி, நடக்கிறதெல்லாம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. தெரியுதுல்ல, பாத்துடலாம் எப்படி முடிச்சு வைக்கிறாருன்னு. ஏ லக்ஷ்மி, நீ என்ன பண்ண போற? விஸ்வா மாமா மனசு மாறதுக்குள்ள விஷயத்தை ஊதி பெருசாக்க போறேன். அந்த துளசிய பெர்மனண்டா ஜெயிலே வைக்க போறேன். அதுக்கு திட்டம் ஏதாவது வச்சிருக்கியா? இருக்கு சின்னத்த, பெருசா ஒரு திட்டம் வச்சிருக்கேன். 2 துண்டா விஸ்வா மாமாவையும் துளசியையும் பிரிக்கிற மாதிரி ஒரு திட்டம். நம்பர் கிடைச்சிருச்சு. ஹலோ. ஹலோ, ரிப்போர்ட்டரா? ஆமா, நீங்க? நான் யாருங்கிறது இருக்கட்டும், சொல்ல போற மேட்டர் மட்டும் என்னன்னு கேளுங்க. டிஜிபி ராஜராஜன் இருக்காருல்ல? ஆமா. அவரோட குடும்ப மேட்டர் கவர் பேஜ்ல போட்டா செம்ம சேல்ஸ் ஆகும். உங்க பத்திரிக்கைக்கு தான் சொல்றேன், போறீங்களா? சொல்லுங்க. டிஜிபி ராஜராஜனோட வைஃப் இறந்துட்டாங்க, அது உங்களுக்கு தெரியும். ஆனா தெரியாத ஒண்ணு இருக்கு. என்ன? அது நேச்சுரல் டெத் இல்ல, மர்டர். என்னது? ஆமாயா, அவரோட மருமக தான் மாமியார திட்டம் போட்டு கொன்னுட்டா. டிஜிபி குடும்பத்து விஷயங்கிறதால வெளியே தெரியக்கூடாதுன்னு எல்லாரும் சேர்ந்து உங்ககிட்ட நியூஸ் கொடுக்காம மறைச்சிட்டாங்க. நீங்க சொல்றதை எப்படி நான் உண்மைன்னு நம்புறது? ஸ்டேஷனுக்கு ஃபோன் பண்ணி பாருங்க, எஃப்ஐஆர் போட்டத பத்தி கேளுங்க. இல்லனா ஜெயிலுக்கு போய் பாருங்க, உண்மையா இல்லையான்னு உங்களுக்கே தெரியும்.
இங்க பாருங்க, இப்ப நான் சொன்ன நியூஸ மட்டும் கவர் பண்ணி போட்டீங்கன்னா நாளைக்கு தமிழ்நாடு ஃபுல்லா உங்க பேப்பர் தாங்க டாக்கா இருக்கும். டாக்ல மட்டும் இல்ல, டாப்லயும் வித்து தீந்துரும். என்னங்க பதிலே காணோம்? நீங்க போடுறீங்களா இல்ல நாங்க வேற ரிப்போர்ட்டரை பாத்துக்கட்டுமா? ஐயோ வேணாம் மேடம், எங்க பேப்பர்லயே வித் போட்டோவோட கவர் பண்ணி போட்டுறேன் மேடம். ஓகே 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 மேடம். யோ, நாட்டுல நடக்கிற தப்ப தட்டி கேக்குறேன், ஒரு தேங்க்ஸ் கூட சொல்லாம ஓகே மட்டும் சொல்றேன். அப்புறம் எப்படியா எங்களுக்கு எல்லாம் என்கரேஜ்மெண்டா இருக்கும்? சாரி மேடம், ரொம்ப தேங்க்ஸ். சரி சரி, கவர் பேஜ்ல போட்டுருங்க. சரி மேடம், ரொம்ப தேங்க்ஸ். ஏ லக்ஷ்மி, வர வர உனக்கு மூளை ரொம்ப கிரிமினலா வேலை செய்துடி. நீ ஒரு ஆளே போதும் எல்லாரையும் டீல்ல விட. மாமியாரை கொன்ற மருமகள், டிஜிபி ராஜராஜன் வீட்டில் நடந்த கொடூரம். சென்னை வளசரவாக்கத்தில் வசிக்கும் ஹெட் கான்ஸ்டபிள் பார்த்திபன் சிவகாமியின் மகள் துளசி சொந்த தாய்மாமனான டிஜிபி ராஜராஜன் மகன் விஸ்வாவை காதலித்து சமீபத்தில் திருமணம் செய்து கொண்டவர். டிஜிபி ராஜராஜனின் மனைவி சில நாட்களுக்கு முன்பு கார் விபத்தில் சிக்கி சுய நினைவை இழந்த நிலையில் நேற்று திடீரென்று இறந்துவிட்டார். இந்த செய்தி அனைவரையும் திடுக்கிட வைத்தது. இறப்பிற்கான காரணத்தை அறிய முற்படுகையில் அது இயற்கையான மரணம் இல்லை, மருமகளான துளசி திட்டமிட்டு கொலை செய்துள்ளார் என்பது தெரிய வந்துள்ளது. இருக்கா சும்மா விடக்கூடாது. பார்ட்டி பெரிய கைங்காரியா இருக்க, பிளானிங் மர்டர், அதுவும் மாமியார. ஆமா, ஏன் கொன்ன? கோமால இருந்த மாமியாரை தொடச்சு கிடிச்சு பார்க்க முடியலன்னு கீழே தள்ளி விட்டு மேல அனுப்பிட்டியா? நாமெல்லாம் ஏதோ புருஷன் சரியில்லை, பொழப்பு சரியில்லைன்னு சின்ன சின்னதா தப்பு பண்ணிட்டு உள்ள வந்து உக்காந்துருக்கோம். ஆனா இவ கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லாம பெரிய இடத்துல வாக்கப்பட்டு போய் வயசான அம்மாவை கொன்னுட்டு வந்திருக்கா. பொழைக்க தெரியாதவ. இந்த மாதிரி பொழப்பெடுத்து கொலை பண்றவளெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. எல்லாரும் சேர்ந்து உரைக்கிற மாதிரி துப்புங்கடி. அடச்சி தூ. ஏன் கூட்டம் பண்ணிக்கிறீங்க? எல்லாம் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? போய் வேலைய பாருங்க. போங்க, போய் வேலைய பாருங்க. போட சொல்றல, போ. போய் வேலைய பாருங்க. நீ போமா. அண்ணே, மாமா, அண்ணே, அண்ணே. என்னம்மா என்னம்மா ஏன் இப்படி பதறடிச்சு ஓடி வர? பாருண்ணே, இன்னைக்கு பேப்பர்ல என்ன வந்திருக்குன்னு பாருண்ணே. எப்படின்னா இந்த விஷயம் பேப்பர் வரைக்கும் போச்சு? எனக்கு தெரியாதுமா. என்னண்ணே இது? நமக்கு மட்டும் ஏன் இப்படி எல்லாம் நடக்குது? பாவம் மாமா துளசி, அவ ஏற்கனவே மனசு உடைஞ்சு போய் உட்கார்ந்துருக்கா. இப்போ பேப்பர்ல வேற இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் போட்டிருக்காங்க. அவ மொத்தமா எல்லாத்தையும் வெறுத்துட்டு போறா மாமா. என்ன நடந்துச்சுன்னு முழுசா தெரிஞ்சுக்காம இப்படி பேப்பர்ல வந்தா அந்த பொண்ணோட மனசு எவ்வளவு கஷ்டப்படும்னு அவங்களுக்கு தெரியாதா?
ஏனே இப்படி எல்லாம் பண்றாங்க? பேப்பர்ல வந்த விஷயம் மட்டும் துளசிக்கு தெரிஞ்சா அவ உயிரை விடவும் யோசிக்க மாட்டானே. எனக்கு துளசியை நினைச்சா ரொம்ப பயமா இருக்குன்னு. விஸ்வா விஸ்வா நில்லு விஸ்வா. உடனே போய் துளசிய பாருன்னு சொன்னேனே, கேட்டியாடா? இது பாரு, உன்னால ஒரு பொண்ணோட வாழ்க்கை கேள்விக்குறியா மாறிடுச்சு. பாருடா. பாருடா. டேய், இத பார்க்கணும் தானே ஆசைப்பட்டேன். இந்தா பாரு பாரு. போதும் விஸ்வா, போதும். துளசிக்கு நீ கொடுத்த தண்டனை எல்லாம் போதும். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மாதிரி நியூஸ் வருது. இதெல்லாம் துளசி தாங்க மாட்டாப்பா. இது பாரு, நீ பழி வாங்குறதுக்கான நேரம் இது இல்ல. அவன் மேல இருக்கிற கோவத்தை தூக்கி போடு விஸ்வா, தூக்கி போடு. டேய், கொஞ்சமாவது மனசு இருக்குடா. நாங்க இத்தனை பேர் உங்ககிட்ட கெஞ்சியும் ஏன்டா கல்லு மாதிரி இப்படியே நிக்கிற? டேய், நாங்க எல்லாரும் போய் கேட்டோம், துளசி ஜாமீன்ல கூட வர முடியாதுன்னு சொல்லிட்டாடா. நீ வந்து கூப்பிட்டேனா அட்லீஸ்ட் அவ ஜாமீன்லயாவது வரன்னு ஒத்துப்பான். பிளீஸ்டா வாடா. அவ ஜெயில இருக்கிற ஒவ்வொரு நாளும் நியூஸ் ஸ்ப்ரெட் ஆயிட்டே இருக்குடா. நம்ம குடும்பத்துக்கு அது நல்லதாடா. வாடா. நான் வேணா உன் காலில் விழறேன்டா. அவளை காப்பாத்துறா, அவளை காப்பாத்துறா. ப்ளீஸ் விஸ்வா, அவளை காப்பாத்துறா. அவளை காப்பாத்துறா, காப்பாத்துறா. ப்ளீஸ்டா, காப்பாத்துறா, காப்பாத்துறா, காப்பாத்துறா. ப்ளீஸ்டா, ப்ளீஸ். ப்ளீஸ் காப்பாத்துடா. என்ன, நான் உங்ககிட்ட பேசணும், அவ்வளவுதானே? ஆமாடா, நான் வரேன். அப்பா, நான் அவளுக்காகவும் இல்ல இங்க இருக்கிறவங்களுக்காகவும் இல்லப்பா, உங்களுக்காக, உங்களுக்காக மட்டும் நான் வரேன்ப்பா. சரிப்பா. அவன் வரேன்னு சொல்லிட்டான்ல, அது போதும். எப்படியாவது அவளை கன்வின்ஸ் பண்ணிடலாம், சீக்கிரமா வெளியே கொண்டு வந்துடலாம். கவலைப்படாதீங்க. நானும் வந்ததுல இருந்து உன்னை பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். இது வரைக்கும் பச்சை தண்ணி கூட குடிக்காம இருக்க. இப்படியே இருந்தா உடம்பு என்னத்துக்குமா ஆகிறது? இங்க எல்லாரும் ஏதாவது ஒரு தப்பு பண்ணிட்டு தாமா வந்திருக்காங்க.
நீ இப்படி சாப்பிடாம இருக்கிறதுனால எதுவுமே மாற போறதில்ல. நான் சொல்றத கேளு. ஒரு வாய் சாப்பிடுமா. இல்ல, எனக்கு வேண்டாம், பசிக்கல. சும்மா சொல்லாதம்மா. மனசுக்கு வேணா பசி தெரியாம இருக்கலாம், ஆனா உன் வயித்துக்கு சாப்பாடு தேவை. இந்தாம்மா, இதை சாப்பிடுமா. வேண்டாம்மா. எனக்கு தெரிஞ்சு தப்பு பண்ணிட்டு வந்தவங்க இவ்வளோ உடஞ்சு போய் உக்காந்ததில்ல. ஜெயிலுக்கு வந்துட்டோமேனு ஃபீல் பண்ணிட்டு அப்புறம் நார்மல் ஆயிடுவாங்க. ஆனா நீ இவ்வளோ ஃபீல் பண்றன்னா பண்ணாத தப்புக்காக நீ வந்திருக்கேன்னு எனக்கு தெரியுது. மனசு கேட்கல, சாப்பிடுமா. நீ தப்பு பண்ணவை இல்லைன்னு சம்பந்தப்பட்டவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு உடம்புக்கு தெம்பு வேணும். அதுக்காகவாது சாப்பிடுமா. நான் தப்பு பண்ணிட்டேனா இல்லையான்னு புரிய வைக்க வேண்டிய அவசியம் எனக்கு இல்ல. அந்த நிலைமைய நான் தாண்டிட்டேன். எனக்கு வேண்டாம், நீங்க எடுத்துட்டு போங்க. வணக்கம் சார். இந்தாங்க. ஓகே சார், நீங்க வெயிட் பண்ணுங்க, நான் போய் கூட்டிட்டு வரேன். ஒரு நிமிஷம். சொல்லுங்க சார். வந்திருக்கிறது அவங்களுடைய ஹஸ்பண்ட் விஸ்வான்னு சொல்லிட்டு கூப்பிடுங்க சார். ஓகே சார். விஸ்வா, துளசி வந்ததும் தூக்கி வச்சிருக்கிற இந்த முகத்தோட அவகிட்ட கோவமா பேசாதடா, கொஞ்சம் பாசமா பேசு. நான் ஏதோ ஒரு கோவத்துல கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டேன், நீ அம்மாவை கொலை பண்ணிருக்க மாட்ட, எனக்கு தெரியும் துளசின்னு கொஞ்சம் ஆறுதலா பேசுடா. வீம்பு பிடிக்காதம்மா, சாப்பிடு. உன்னை பார்க்க உன் வீட்டுக்கார் வந்திருக்கார், வாமா. என்னம்மா, உன்னை பார்க்க உன் வீட்டுக்கார் வந்திருக்காருன்னு சொல்றேன், நீ என்னமோ தலையை தொங்க போடுற, வாமா. நான் யாரையும் பார்க்க விரும்பல, அவரை தயவு செஞ்சு போக சொல்லுங்க. என்னம்மா இப்படி பேசுற? கம்ப்ளைண்ட் கொடுத்தவரே பார்க்க வந்திருக்காருன்னா உன்னை புரிஞ்சுக்கிட்டாருன்னு அர்த்தம். வந்து பாருமா, வா. என்னை யாரும் புரிஞ்சுக்க வேணாம், நான் யாரையும் பார்க்க விரும்பல. என்னையும் யாரும் பார்க்க வரவும் வேணாம், யாருமே வர வேண்டாம். சார், சாரி சார், அவங்க யாரையும் பார்க்க விரும்பலன்னு சொல்லிட்டாங்க. அவங்க ஹஸ்பண்ட் வந்திருக்காருன்னு சொன்னீங்களா? சொன்னேன் சார். யாரா இருந்தாலும் இனிமே பார்க்க வர வேணாம்னு சொல்லிட்டு கோவமா சொல்லி அழுகுறாங்க. இதுக்கு மேல என்னால கம்பல் பண்ண முடியல சார். பாத்தீங்களாப்பா அவளுக்கு கொழுப்ப? பார்க்க விருப்பம் இல்லையாம்ல? இவ்வளவு கொழுப்பா இருக்கிறவ இங்கே கிடந்து சாகட்டும். டேய் விஸ்வா, என்னடா என்னடா இது? கொஞ்சம் இருடா, கொஞ்சம் பொறுமையா இரு. விடுங்கப்பா. டேய் விஸ்வா, விஸ்வா, டேய் விஸ்வா, டேய் டேய் நில்டா. இவ்வளவு தூரம் வந்துட்ட, ஒரே ஒரு தடவை கொஞ்சம் பொறுமையா இருடா. சரி, உன்னை பொறுத்த வரைக்கும் அவ தப்பு பண்ணாதவே வச்சுக்க. ஆனா எனக்காக வந்து பேசுடா, ப்ளீஸ்டா. டேய் வாடா, வா வா. சார், சார், நீங்க திரும்பவும் ஒரு தடவை போய் விஸ்வா உங்ககிட்ட பேசிட்டு தான் போவேன்னு நிக்கிறாருன்னு ஒரே ஒரு தடவை வந்து பேசிட்டு போங்கன்னு சொல்லுங்க சார். ஓகே சார், போய் சொல்லி பார்க்குறேன். ஏம்மா, விஸ்வா உன்னை பார்த்துட்டு தான் போவேன்னு சொல்லி வெளியிலே நிக்கிறாருமா. வந்து ஒரு தடவை பேசிட்டு போம்மா, வா.
விஸ்வங்கிற பேரை என்கிட்ட சொல்லாதீங்க. அந்த பேரை கூட நான் கேட்க விரும்பல. தயவு செஞ்சு அவரை இங்க இருந்து போ சொல்லுங்க.